பாத்தீங்கல்ல எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது 200 யூனிட் இபி ஃப்ரீ. இப்ப நீங்க எல்லாரும் என்ன இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணேன். அதுக்கு முதல்ல நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட இபி பில் அவ்வளோ அதிகமா வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் பிராக்டிகலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இதற்கு மறுப்பு தெரிவித்து மின்சார வாரியம் வெளியிட்ட அறிக்கையில் மின் கட்டணம் குறித்து வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று மின்சார வாரியம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று சந்திக்கிற அரசியல் விமர்சகர் பெண்ணிய செயல்பாட்டாளர் திருமதி கவிதா சத்தியமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதர். குறிப்பா இந்த ரொம்ப காலம் பேசப்பட்டு வந்தது. ஆனா என்ன எல்லா மீட்டிங்கும் ஒரே ஒட்டுமொத்த பேசும் பொருளாகவோ அல்லது ஒரு சர்ச்சை குறிக்கட்டோ மாறல. இந்த கரண்ட் பில்லுங்கிறது தொடர்ந்து பேசும் பொருளாக கிட்டத்தட்ட 3,70,000 மேற்பட்டவங்க ஒரு 1000னா அவங்களுக்கு 6,000, 500னா அவங்களுக்கு 4,000, இந்த மாதிரி நிறைய பேர் புகார் சொன்னதை பார்க்க முடியாது. அது குறித்து ஒரு நடிகை, குறிப்பாக விஜயோட ரசிகர் தான் கடந்த காலத்துல அவங்க ஓட்டு போட்டு இந்த மாதிரி கரண்ட் பில் விஷயத்துல ரொம்பவும் அநியாயம் நடக்குது, இந்த 200 யூனிட் கொடுக்காம இருக்கலாம், மோசமான ஒரு விளைவு ஏற்பட்டிருக்கு, இது நல்லது கிடையாதுன்னு ஒரு ஆதங்கத்தின் விளைவாக போட்டார். இன்னைக்கு கிட்டத்தட்ட அவரோட வீடியோ முழுக்க வைரல். அதன் விளைவாக உண்மையில் நடந்துங்கிற பேசும்போது ஃபேக் செக் இருக்கும் போதை பார்த்துப்பீங்க. முதல் இருந்தது நம்ம தமிழ்நாடு சர்வா ஐயன் கார்த்திகேயன் அவர்கள் அதை நிர்வகிக்கும் போது பிஜேபி செய்த தவறு, பிஜேபி மீது அவதூறு படுத்தினா கூட அது பொய்ன்னு சொல்லி போடக்கூடிய நிலைமையில பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த பெண்ணை மிரட்டு துணியாக இது வதந்தி, நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. முதற்கட்ட பாக்குறீங்க இவங்களுக்கு உண்மையை சொன்னா திருடனுக்கு தேள் கொட்டினது மாதிரி இருக்கும். இப்ப இவங்க கையில பவர் இருக்கிறதுனால அதை எந்த அளவுல மிஸ்யூஸ் பண்ணலாமோ அந்த அளவுல மிஸ்யூஸ் பண்றாங்கன்ற இந்த ஒரு சாம்பிள் தான். கரண்ட் பில் ஜாஸ்தியா இருக்குன்னு இன்னைக்கு இல்ல பிரதர், போன மாசமே நிறைய பேர் புலம்புனாங்க. ஜூன், ஆமா இது ஆகஸ்டா, ஜூன்லயே நிறைய பேர் புலம்புனாங்க மீட்டர் ரீடிங்ல ஏகப்பட்டது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஆகஸ்ட்லயே அதே மாதிரி நடந்திருக்கு. பட் ஒரு லேடி சொன்னாங்க 29,000 சில்லற ரூபா வந்திருக்கு. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இபி ஆபீஸ் பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க, எங்களுக்கு கட்டுறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. அப்பெல்லாம் சர்ச்சையாகாத விஷயம், அப்பெல்லாம் இவங்க எல்லாம் எதுவும் பேசாத ஒரு விஷயம் விஜயோட ரசிகை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி, பிஃபோர் எலெக்ஷன், ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் வீடியோஸ் போடுறவங்க எல்லாமே நிறைய பயங்கரமா தாக்கப்படுறாங்க. இப்ப நம்மளே ஒரு விஷயத்த எடுக்கிறோம், ஒருத்தரை பத்தி ரொம்ப மதிப்பா பேசுறோம்னு எங்களாம் ஒரு அரசியல் ரீதியாட்டு, நாளைக்கு அவர் மேல ஒரு தப்பு வந்தா நம்ம அதுக்கு விமர்சனமும் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்களே, நீ காசு வாங்கிட்டு பேசுறாங்க, இதெல்லாம் நமக்கு தொடர்ந்து நடக்கக்கூடியதுதான். நம்ம சார்ந்திருக்க கட்சிகள்லயுமே அதெல்லாம் சில நேரங்கள் நம்ம அந்த அட்டாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம். இங்க என்ன பிரச்சனைனா, மனிதர்கள் அட்டாக் பண்ணா காயங்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், வார்த்தை காயத்தோட போயிடும். இந்த ஜோம்பிஸ் கிட்ட மாட்டுதான் முடிஞ்சு போச்சு, ரத்தத்தை குடிக்காம விடாது. இப்ப இந்த பொண்ணு அந்த ஜோம்பிஸ் கிட்ட மாட்டிருக்கு, அதுதான் பிரச்சனை. அப்போ இவங்களுக்கு அது ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்ல. இன்னைக்கு இந்த பொண்ணு மட்டும் பிரச்சனை பண்ணல, இந்த பொண்ணு மட்டும் விஷயத்த சொல்ல, அது ரொம்ப பயந்து தங்கிதான் அந்த பொண்ணு விஷயத்த சொல்லிருக்கு. இப்ப நேத்திக்கு நாங்க பண்ண வீடியோஸ்மே நான் சொன்னேன், கரண்ட் பில் எல்லாருக்கும் எக்குத்தப்பா வந்திருக்கு, எனக்கு வந்திருந்தா என்னால தாங்கி இருக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஹெவியர் பர்டன் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. பை காட் கிரேஸ் எங்களுக்கு வரல, எங்களுக்கு அந்த மாதிரி வரவே இல்லை. கரண்ட்னால ஒரு பிரச்சனை, கரண்ட் பில்னால நாங்க பாதிக்கப்பட்டோம்னா, நான் பாதிக்கப்படல, பக்கத்து வீட்டுல பாதிக்கப்பட்டாங்களா அவங்களும், எனக்கு அதை பத்தி தெரியாது. பட் நம்ம சில வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது அதை குறித்து நம்ம பேசணும் வைங்களேன். ஒரு பேச்சுலர் ரூம்ல கூட ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு. பசங்க போய் 20,000 ரூபாய் பில் வந்திருக்குடா அப்படின்னு, 16,000 ரூபாய் என்னமோ வந்திருக்குது, எல்லாம் அடுத்து தூங்கிட்டு இருக்கான் பாரு, மாடு பாரு எழுப்புடா, ரூம் ரெண்டை விட அதிகமா கரண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பசங்க பேசுனதையும் அந்த வீடியோ நமக்கு ஆச்சு. இங்க நீங்க மாற்றம்னு சொல்லி வந்திருக்கீங்க, அப்போ ஒரு பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ற அதுவும் நீங்க மாறணும்ல, அது மட்டும் பட்டு கேவலமா நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்றதே புரியல. இது சிஎம் மேல தப்போ, இப்போ நான் சொல்றேன், இதெல்லாம் சிஎம் மேல தப்போ எதுவும் இல்ல, நிர்வாக திறன் கம்மியா இருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியாம போயிடுது. இதே வீடியோ போன வாரம் வந்துச்சு, ஒரு ஆள் சொன்னார், நீங்க எங்களுக்கு டைம் கொடுங்க பணத்தை கட்டுறதுக்கு. இல்ல நீங்க இப்ப கட்டிருங்க, அதுக்கப்புறம் நாங்க டேலி பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு பாக்கெட்ல நாங்க போட்டு வைக்கிறதுக்கு நாங்க யாரு? நாங்க இல்ல அடுத்த மாசம் பில்ல நீங்க டேலி பண்ணுவீங்கன்னா இருக்கணும்ல, பேங்க்ல போட்டு வச்ச மாதிரி நான் எப்படி இபி பில்க்கு நான் கொடுத்து வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வருது.
இங்க இவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்றதுக்கான திராணி இல்ல, அது பத்தின நாலேஜ் இல்ல, இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல தெரியல. இப்ப இவங்க வந்து பொதுமக்கள் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அரசுல இருக்கக்கூடியவங்களோ இல்ல இன்னமும் சிஎமோட ஃபேன் மோட்ல இருக்கக்கூடியவங்களோ என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணனுக்கு அவதூறு வர வைக்கிறதுக்கும் கெட்ட பேர் வர வைக்கிறதுக்கும் நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்றாங்க. பட் இது இன்னுமே கெட்ட பேராகும், இன்னுமே வெறுப்பு உண்டாக்கும். ஒரு தப்பு, ஆமாமா தப்பு நடந்து, அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் எடுக்க மாட்டேன்றீங்கன்ற ஒரு கொஸ்டினா இருக்கு. அந்த அக்கௌண்டபிலிட்டி ஏன் எடுக்க மாட்டேன்றீங்க? சி.டி. நிர்மல்குமார் தான் இந்த துறையுடைய அமைச்சர். அப்ப அவர் அது குறித்து அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாருன்றது ஒண்ணு இருக்குல்ல. 2 மாசம் அந்த பிரச்சனை வரும்போது அதை குறித்து நீங்க நடவடிக்கை எடுக்கல. ஒரு பெண் அவங்க வந்து ஒரு வீடியோ பண்ணாங்க, அவங்க டிவி சீரியல் நடிகை எல்லாம் நடிக்கிறாங்கன்னு வைப்போமே. ஆனா அவங்க ரொம்ப பவ்யமா பயந்து இதை சொல்லலாமா சொல்லக்கூடாதான்ற மைண்ட் செட்ல தான் அவங்க சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு ஓட்டு வாங்கி விசில் போட்டு அவங்க வெற்றியில வந்து பங்கு கொள்ளும் போது அவங்க தாவேக்காவா இருக்காங்க. அதே உங்க மேல குறித்து ஒரு தவறா சுட்டி காட்டினா உடனே உன் கரண்ட் பில்ல காமி, உன் வீட்டு அட்ரஸ் கொடு, உன் போன் நம்பர் கொடுன்னு இது மிரட்டுறது இல்லையா? அவங்க ஓப்பனா எப்படி போட முடியும்? என் வீட்டு என்னோட மீட்டர் ரீடிங் நம்பரையோ நான் இதை நான் எப்படி போட முடியும்? டேங்க் அவுட்க்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு நான் கொடுக்கணும்னா அது நான் கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணலாம். அதுல என்னோட கன்சியூமர் நம்பர் இருக்கும், என்னோட கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். இல்ல நாங்க கான்டாக்ட் பண்ண அவங்க எதுவுமே தரலன்றதே எவ்வளவு பெரிய அபத்தமான பொய் அது. அது ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிர்வாகத்துக்கு கீழே மக்கள் வரும்போது இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாமே எல்லாருக்குமே பாடுதான். இப்ப எனக்கு ஒவ்வொரு மாசம் நான் பயந்து இருப்பேன்ல. ஓகே, எனக்கு ஜூன் மாசம் எனக்கு கரண்ட் பில் பிரச்சனை இல்ல, எனக்கு ஆகஸ்ட்ல எனக்கு கரண்ட் பில் பிரச்சனை இல்ல, ஜூலைல இல்ல எனக்கு. பட் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் வாய் திறந்து பேசதானே செய்வேன். அப்ப பேசினாலே நீங்க அட்டாக் பண்ணுவீங்கன்னா எப்படி? இல்ல, இப்ப அயன் கார்த்திகோட அறிக்கையுடைய படிச்சு பாத்துருக்கீங்க. நீங்க கொடுத்துருக்கிறது வந்து பேச்செக் கிடையாது, நீங்க மறுப்பு அறிக்கை கொடுத்துருக்கீங்க. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் 200 பயன்பட்ட குடும்பங்கள் இருக்கிறதா அது இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. உதாரணத்துக்கு நீங்க பாதிக்கப்படும் சொன்னீங்க. இப்ப நான் நேரடியா பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னோட ஃபேமிலில 1600 1200 தான் அதிகபட்சம் வரும். ஆனா இந்த முறை 5000 வந்துருக்கு. இப்ப நான் இது நானுமே டிஸ்பிளே போட வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பெண்ணை கிட்டத்தட்ட மிரட்டும் துணியில நாளைக்கு வந்து அவங்களே மறுப்பு வீடியோ போட கூட வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு ஒரு செய்தி வெளி வந்து இருக்காங்க. ஏன்னா அந்த பெண் பேசுனது உண்மையை இன்னும் சொல்ற காத்திரமாக கிடையாது, அமைதியான முறையில அனுபவத்தின் வேதனையில இருந்து அவங்க பேசுறாங்க. இப்ப இந்த அறிக்கை மறுப்பு அறிக்கையா பிரச்சனை அறிக்கைன்ற கூட அவங்க இல்லாம பண்ணும்போது அதுதான் அந்த குண்டாராஜ் மாதிரி நடக்குது. காவை காட்சி வந்து குண்டாராஜ் மாதிரி நடக்குது. நாங்க என்ன கேள்வி கேட்டாலும் சட்டமன்றத்திலயும் இங்க இப்படிதான் அவங்க அமைச்சர்கள் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. மைக்க தூக்கி அடிக்கிறதும் கோவமா பேசுறதும் எங்களுக்கு இப்படிதான் வரும், நீ மூட்டு கேள்டா, அந்த இது மட்டும்தான் வார்த்தை மட்டும்தான் வரல. இதே மாதிரி இவங்களுடைய ரசிக குஞ்சுகள் வெளியே இருந்து பிரச்சனை பண்றதும், இவங்களுடைய அதிகாரிகள் துஷ்பிரயோகம் பண்றதும், இது வந்து ஒரு மோசமான ஒரு நிலையை காமிச்சிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒரு தவறு நடந்தா அதை ஏத்துக்கிட்டு அதை சரி பண்ற வழியை பாருங்க. நீங்க மக்களுக்காக தானே வந்திருக்கீங்க, நீங்க மாற்றத்துக்கான அரசு தானே. நான் திருப்பி சொல்லுங்க, மாற்றத்துக்கான அரசு தானே வந்தீங்க. நீங்க உள்ள உட்காந்து நீங்க எதிர்கட்சி நீங்க என்னெல்லாம் விமர்சனம் பண்ணீங்க, ஆனா அத்தனை விமர்சனத்துக்கும் நீங்க என்னெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்களோ, நீங்க எதிராளி மேல என்னெல்லாம் பழி போட்டீங்களோ அவங்களுக்கு 4 மடங்கு நீங்க உட்காந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு பிரச்சனையை ஒரு தவறை எப்படி சுட்டி காட்ட முடியும்? இப்ப நீங்க வந்து லெப்டிஸ்டா இருக்கீங்க பிரதர். இப்ப நீங்க உங்களோட ஒரு திராவிட சிந்தனையில இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க சொன்னா நம்ப மாட்டாங்க. இப்ப கரண்ட் பில்ல நம்ம எக்ஸ்ட்ரா எங்க நம்ம கொடுக்க முடியும்? இப்ப வீட்டுல உள்ள பொருளை எடுத்து போட்டு இந்த செலவு பண்ணி குடிக்கிற கணக்கு காமிக்கிறதுக்கும், இல்ல வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான், கரண்ட் ஜூஸ் போட்டு குடிக்க முடியாது. என்ன யூசேஜ் இருக்கோ அதுதான் நமக்கு காமிக்கும். பட் நமக்கு யூனிட்டோட டிஃபரன்ஸும் தெரியல. ஒரு மாசம் இவ்வளவு யூனிட் செலவு பண்ணிருக்கோம், இந்த மாசம் இவ்வளவு யூனிட் செலவு பண்ணிருக்கோம். இவ்வளவு யூனிட் செலவு பண்ணனா நமக்கு இந்த கரண்ட் பில் வரும்ன்றதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்க அரசு மேல நாங்க அவதூறு பண்றோம், அதனால நான் ஏசிய ஃபுல்லா ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க நான் போய் சொல்லிட்டேன்னா மீட்டர் ரீடிங்ல மாத்தி காமிக்க போறது இல்ல, யூனிட் வந்து காமிக்கதான் செய்யும். அந்த யூனிட்டுக்கு என்ன சார்ஜ் பண்ணிருக்கீங்கன்றதானே நாங்க சார்ஜ் பண்றோம் உங்ககிட்ட. அப்ப நீ அதுவே சொல்லாதன்னு சொன்னா அப்ப நீங்க எப்ப தவற திருத்திப்பீங்க? அப்போ இது என்ன வெளிப்பாடுனா, ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்தாலும், எந்த சம்பவம் நடந்தாலும் நான் அதுக்கு எந்த விதத்திலயும் பொறுப்பெடுத்துக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு மனிதரை நீங்க தலைமையா கொண்டு வைக்கும் போது உங்களுடைய அதிகாரிகளும் அப்படிதான் இருப்பாங்க, உங்களோட ஆட்சியும் அப்படிதான் இருக்கும். உங்ககிட்ட நாங்க எந்த குறைகளும் சொல்ல முடியாது. குறைகளை சொன்னா நீங்க காதை பொத்திக்கிறீங்க. உங்க காதை பொத்தினாலும் அது பிரச்சனை இல்லை. இங்க என்ன பிரச்சனைனா, குறை சொல்ற நம்ம வாயை பொத்துறாங்க.
நான் உன்ன அடிக்கிறேன் ஆனா நீ அழாத, நீ கத்தாத அப்படின்றது எவ்வளவு பெரிய டார்ச்சர் இது. ஒரு மனுஷனா நான் ஒரு ஒரு பிரஜையா, இந்த நாட்டுடைய பிரஜையா என்னால ஒரு விஷயத்த கூட என்னால சொல்ல முடியலன்னா, நீங்க எவ்வளவு பெரிய ஹிட்லர் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க, எவ்வளவு பெரிய ஹிட்லர் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. அப்ப இதுதான் நீங்க வந்து கொண்டது மக்களுக்கான ஒரு ஒரு அரசா இது? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல பிரதர். இவங்க எந்த எந்த சிந்தனையில இருக்காங்க, எந்த உலகத்துல வாழ்றாங்கன்றது தெரியல. இப்போ சொல்றதுல நம்ம பொய் சொல்லணும். இப்ப நீங்க சொன்னீங்க 1000 ரூபாய் கரண்ட் பில் எனக்கு 5000 ரூபாய் வந்திருக்குன்னு. நானும் பொய் சொல்ல முடியாது. நான் சொல்றேன் எனக்கு கரண்ட் பில் வரல, போன மாசம் எனக்கு கரண்ட் பில் வரல, இந்த மாசம் இன்னைக்கு நாளைக்கு ரீடிங் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி 15ஆம் தேதிக்குள்ள ரீடிங் எடுப்பாங்க. அப்ப இந்த மாசம் தான் எனக்கு தெரியும் என்ன கரண்ட் பில் வந்திருக்கு வரல அப்படின்றது. ஒருத்தர் பாதிக்கப்பட்டாலும் அதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். ஒருத்தங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்களா, ஒரு லேடி 29,000 ரூபாய் கரண்ட் பில் வந்திருக்குன்றாங்க, ஒருத்தங்க 16,000 ரூபாய் கரண்ட் பில் வந்திருக்காங்க. விஜய் சித்து சொன்னாரு 62,000 ரூபாய் கரண்ட் பில் வந்திருக்குன்னு. யோசிச்சு பாருங்க. உண்மையிலே இந்த மாசம் கரண்ட் பில் பார்த்தோம்னா மனசு வெளியே வந்துச்சுடா. 62,000 ரூபாய் ஃப்ரீல. விஜய் சித்து வந்து யாரும் தெரியாத முகம் தெரியாத நபர் கிடையாதுல்ல, ஒரு ஃபேமஸான இன்ஃபுளுசர். பில்ல பார்த்தா தெரிய போகுது. எல்லாருமே இப்ப ஜிபேல தான் பண்றோம். யாரு காசை கொண்டு போய் கட்டிட்டு பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே ஜிபேல தான் வருது. நீங்க செக் பண்ணிக்கோங்களேன். அப்ப அந்த தவறை திருத்துறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க விமர்சனம் எதுக்கு கொண்டு வர்றீங்க? அவங்க மேல அவதூறு. உடனே அவங்க திமுகல இருந்து, திமுக கட்சிக்காரங்க திமுக காசு கொடுத்து பேச வச்சாங்க. திமுகக்கு வேற வேலையே இல்லையாடான்னு கேட்க தோணுது. எது எடுத்தாலும் திமுக, திமுகக்கு அப்புறம் வேற என்னதான் வேலை? இல்ல இதுல இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டியது, அது இன்னொரு சொல்றது உண்மையா கூட எடுத்துக்கலாம். எப்படின்னா 200 யூனிட்டுங்கிற ஃப்ரீல நிறைய குடும்பங்கள் பயன்பெற்றதா சொல்லக்கூடிய டேட்டாவை நம்ம அப்படியே மறுதளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பக்கம் உண்மையாவே இருக்குன்னு வச்சுக்கோம். ஆனா 200 யூனிட் வந்து அனுப்பிச்ச கொடுத்த பிறகுமே ஆனா கரண்ட் பில் கூட இருக்கே, அந்த அடிப்படையில் எனக்கு 200 யூனிட் தேவையில்லைங்கிற ஒரு புறம்பொழி, ஒரு வேலை வெளிப்பாடு அந்த பெண் பேசியது. ஆனா வந்து 200 யூனிட் கொடுத்ததே போய் அது யாரு கொடுக்கறது அந்த பொண்ணு சொல்றாங்க அப்படின்னு வளர்ந்து வரப்பதாக தோல் சொல்றாங்க இல்லையா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா ஒரு விஷயத்த ஒத்துக்கொள்ள வேண்டும். 200 யூனிட் எல்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு, அதுல பயன்பட்ட குடும்பம் இருக்கும். ஆனா அது கொடுத்தும் பயன்படாம செலவழித்த மின்சாரத்தை தாண்டி 6,000 7,000 15,000 60,000 போகும்போது சிக்கல் இருக்குது. இப்ப இடையில பாத்துட்டீங்க இஸ்லாமிய பெண் கூட அவரோட ரசிகர் அவங்களும் இந்த குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாங்க இல்லையா? அதுதான் பிரதர். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா, உங்க 100 யூனிட் ஃப்ரீ. நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும், நீங்க 500 யூனிட் செலவு பண்ணாலும், நீங்க 6 யூனிட் செலவு பண்ணாலும், 300 யூனிட் செலவு பண்ணாலும் 100 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கு மேற்கொண்டு வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு தக்கதான் உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 180 யூனிட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஒரு 100 யூனிட் ஃப்ரீ வரும், 80 யூனிட்கான காசு வரும். இதே ஒரு 300 யூனிட் செலவு பண்ணிருக்காங்கன்னு வைங்க, 100 யூனிட் ஃப்ரீ வரும். 200க்கு மேல போனா அது என்ன சார்ஜஸோ அந்த சார்ஜஸ் வரும். இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா 500 யூனிட்டுக்கு உள்ள இருந்தால் 200 யூனிட் ஃப்ரீ, 500 யூனிட்டுக்கு மேல போனா என்ன ஆகும் இவங்க சொல்லவே இல்லை. அப்போ 505 யூனிட் வந்தாலும் நான் 505 யூனிட்டுக்கு தான் நான் பே பண்ணணும். இது எவ்வளவு பெரிய டிராப். அப்போ எனக்கு கிடைச்சிட்டு இருந்த கூடிய 100 யூனிட்டும் எனக்கு அப்ப கிடைக்கல. அவங்க ரொம்ப தெளிவா மேனிபெஸ்டோல அவங்க சொன்னது வேற, நேர்ல வந்து அப்போ இப்போ முதல்வர் அவர்கள் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணும்போது தெளிவா சொன்னாரு 500 யூனிட் வரைக்கும் உபயோகப்படுத்துவதற்கு 200 யூனிட் இலவசம். அப்ப 501 யூனிட் யூஸ் பண்றவங்களுக்கு 1 யூனிட் கூட இலவசம் இல்ல. ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அந்த டேஷ் மேனிஃபெஸ்டோவை நம்ம தான் ஃபில் பண்ணி நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இப்ப 500 யூனிட் வருதுன்னு எனக்கு ஓகே. எனக்கு வீட்டுல எனக்கு ஏசி கிடையாது, என்னோட வீட்டுல வாஷிங் மிஷின் கிடையாது, எனக்கு வீட்டுல வேற பெரிய கேசட் கிடையாது, நான் வந்து அயன் பாக்ஸ் யூஸ் பண்றது கிடையாது. அப்ப எனக்கு அவ்வளவுதான் வரும். எனக்கு நார்மலாவே 100 and something 200 எனக்கு வரும். மேக்ஸிமம் 200 எனக்கு வரும். அப்போ இப்ப எனக்கு அது வரல. அப்ப இதுல யாருக்கு லாபம்னா எனக்கு லாபம். ஆனா இந்த சென்னை வெயிலுக்கு நான் ஒரு ஏசி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இனி நான் வாங்க வேண்டாம்னு கேட்டீங்கன்னா சத்தியமா வாங்க மாட்டேன். பாப்போம். ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் கூட சொல்ல முடியாது, நம்ம லோவர் மிடில் கிளாஸ். அப்ப நான் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் இருக்கும்போது எனக்கு அது என்னென்ன கன்செப்ஷன்ஸ் பண்ணுமோ அதை பண்ண முடியும். இப்போ குழந்தைங்களை வச்சுட்டு ஏசி போடாம இருன்னு சொல்ல முடியாது. சென்னை உள்ள வெயிலுக்கும் இப்போ மழை இருக்கு, கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ஒரு ஆபீஸ்க்கு போகக்கூடிய டெய்லி அயன் பண்ணி போட்டுட்டு போவாங்க ட்ரெஸ். வாஷிங் மிஷின் யூஸ் பண்றவங்க டெய்லி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இது எதுவுமே இல்லாம இருந்தா எனக்கு பிரச்சனை இல்ல. அப்ப நீங்க யாருக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னா ஆதி காலத்து மனுஷன் வாழ்றான்ல அவனுக்கு ஓகே இருக்கும்.
இது லோவர் மிடில் கிளாஸ்க்கு நிறைய இடங்கள்ல லாபமா இருக்கும். ஆனா மிடில் கிளாஸ்க்கும் அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் இது பாதிக்கும். இப்ப அவங்கதான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது 500 யூனிட்டுக்கு மேல போனா என்ன சார்ஜஸ்ன்றது இவங்க கணக்குல நோட் பண்ண போயிருக்காங்க. அப்ப இன்னொருத்தர் கூட ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு. கவர்மெண்ட் நமக்காக கட்டக்கூடிய அமௌண்ட் இருக்குல்ல, 100 யூனிட் நான் செலவு பண்ண எனக்கு கவர்மெண்ட் எவ்வளவு ரூபாய் எனக்கு கட்டும். அப்ப அந்த அமௌண்ட் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கட்டுற தொகையை கம்மி பண்ணிருக்காங்க. நீங்க 200 யூனிட் எனக்கு ஃப்ரீன்னு சொன்னா நீங்க 200 யூனிட்க்கு நீங்க அதிகமா தானே பே பண்ணணும். அப்ப நீங்க அது பே பண்ணாம எப்படி நீங்க இவ்வளவுதான் பே பண்ணுவீங்கன்னா அப்ப எனக்கு இந்த பில் வருது இல்ல அப்படின்னு ஒருத்தர் கால்குலேட் பண்ணி போட்டிருந்தாரு. முடிஞ்ச அந்த வீடியோ கூட நீங்க அட்டாச் பண்ணி போடுங்க. அப்போ இதுதான் பிரச்சனை. நீங்க சொல்றது ஒண்ணு, நீங்க செய்யறது ஒண்ணா இருக்கு. அது ஏன் செய்யறீங்க? நீங்க வந்து என்ன முடியுமோ அதை சொல்லிட்டு போங்களா. நீங்க மாசம் மாசம் மீட்டர் ரீடிங் எடுப்பேன்னு சொன்னீங்க, அதுவே தப்புதான். நீங்க மாசம் மாசம் மீட்டர் ரீடிங் எடுத்தீங்கன்னா இவ்வளவு வராது. நீங்க மாசம் 100 யூனிட் நீங்க ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா கட்டுறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும், அத அனுபவிக்கிறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். நீங்க டக்குன்னு என்ன சொன்னீங்க, மாசம் 100 யூனிட் சொல்லிட்டு 200 யூனிட் ஃப்ரீ. அந்த 200 யூனிட்டும் 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணா மட்டும்தான். அப்பவே நம்ம அதுல நமக்கு இது சொன்னோம். எல்லாரும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. சென்னையில எல்லாம் 500 யூனிட்க்கு மேலேயே தான் வரும் நிறைய வீடுகளுக்கெல்லாம். ஏன்னா ஏசி யூஸ் பண்றாங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க மீட்டர் ரீடிங் எடுக்கும்போது டெஃபினட்டா இங்க 500க்கு மேலதான் வரும். அப்ப இந்த 200 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ வராது. அப்படிதான் நிறைய பேர் மாட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த பெண் வந்து கொஞ்சம் பிரபலமான பெண் அப்படின்றதுனால இவங்க கொஞ்சம் அட்டாக் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, பாதிப்பு அதிகமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப இது குறித்து வந்து நிர்மல்குமார், மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தானே வந்து அதை வந்து சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த பெண்ணு கூட பிரபலம்னு வச்சுக்கோன்னு உங்க ரசிக வேற, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க வேற. அப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்க, 200 யூனிட் அவங்க சொன்னது தவறுங்க, சில பேருக்கு வந்து உண்மைதாங்க இப்படின்னு ஒரு குறைந்தபட்சம் ஒரு பேராட்டி கொடுக்க வேண்டியது ஒரு அமைச்சர் கொடுத்தாங்க. அவர் இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லையே. அவர் வாய் திறக்கலையா? அவர் வந்து சட்டசபையில ரொம்ப பிஸியா பேசிட்டு இருக்காரு. இதுல இப்ப அவருக்கு காதுல விழாது. ரெண்டாவது அப்படியே சொல்ல சொன்னாலும் அவர் அதான் சொல்லாரு, எதுக்கு நீங்க இதெல்லாம் யூஸ் பண்றீங்க, யூஸ் பண்ணாம இருங்க, உங்களுக்கு கரண்ட் பில்லே வராதுன்ற மாதிரி ஒரு அறிவுபூர்வமான பதில் சொல்லுவாரு. இல்லைன்னா இன்னொன்னு சொல்லுவாரு, எதுக்கு நம்ம அரசாங்கத்து அதிகாரிகளுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்து ரொம்ப கஷ்டம், பேசும்போது வந்து பிரைவேடைசேஷன் ஆக்கிடுவோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து சுத்தமா நிர்வாகத்திறன்றது ஜீரோ. இது அவங்களுக்கு நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் திருப்பி திருப்பி சொன்னாலும் அதே பிளேம் தான் நம்ம வைக்க போறோம். அப்ப இவங்களுக்கு வந்து அது என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இந்த பிரச்சனை எங்க இருக்கு, இந்த பிரச்சனை நம்ம யார கூப்பிட்டு என்ன கேட்கணும், இந்த பிரச்சனைக்கு நம்ம யார் மேல நடவடிக்கை எடுக்கணும், எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும், இது எதுவுமே உங்களுக்கு தெரியல. இவங்க எல்லாருமே வந்து சிஎம் பாதுகாக்கிறதுலயும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டு நம்ம என்ன எப்படி முட்டு கொடுக்கறதுன்றதுதான் இருக்காங்களே தவிர மக்களாவது டேஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிர்மல்குமார் வந்து கரெக்ட் போனோடனே இவங்க ஃபியூஸ் கட்டெல்லாம் புடுங்கிட்டு போறாங்கன்னு சொன்ன ஆளு, நாங்க போட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்னு. சரிடா, காலையில ஃபியூஸ் கட்டை புடுங்கிட்டு போனா ராத்திரி விடிய கரண்ட் போகுதுன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. அப்ப அதிகாரிகள்லாம் அவங்க கையில இருக்காங்க, அவங்க சொல்றதான் கேக்குறாங்க. சரி, அதிகாரிகள்லாம் திமுக கையில இருக்கு, அதிகாரிகள்லாம் ஸ்டாலின் சொன்னதான் கேக்குறாங்க. அப்ப நீங்க எப்படி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? உங்களுக்கு போஸ்டல் ஓட்டு எவ்வளவு விழுந்துச்சு? போஸ்டல் ஓட்டு யாரு போட்டாங்க, யாரு போடுவாங்க? அப்ப நீங்க யார மேல பிளேம் பண்றீங்க? மொத்தத்துல ஒரு பிரச்சனை வந்தா எவனுக்கு தலையிலயாவது தூக்கி போடணும், அவ்வளவுதான். அது சரி தவறுலாம் இல்ல. நிர்மல்குமார் இது வரைக்கும் அதை பத்தி வாயே திறக்கல. அவர் என்ன சொன்னாரு, ஒரே ஒரு டைம் சொன்னாருன்னு நினைக்கிறேன், பேமெண்ட்ல நீங்க கட்டிடுங்க, அதை நாங்க டேலி பண்ணுவோம், அடுத்த டைம் டேலி பண்ணுவோம். ஒரு மாசம் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனோ இல்ல 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனோ உங்க ஆட்சி ஜி வந்ததுக்கு அப்புறம் கிளீன் இந்தியா சொல்லி ஆல்ரெடி கிளீன் பண்ணிட்டீங்க, ஒண்ணுமே கையில கிடையாது. 15,000 ரூபாய் பில் அவன் எங்க இருந்து எடுத்து வைப்பான்? எப்படி எடுத்து வைப்பான்? நீ கட்டுன்னு நீ சொல்றல, கட்டுறதுக்கு கையில காசு இருக்கணும்ல. அப்ப நீங்க தவற திருத்த மாட்டீங்க, அதுக்கான எந்த வித விஷயமும் நீங்க மக்களுக்காக மனசு இறங்கி மக்களுக்குன்னு ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. ஆனா மக்கள் உங்க தவறுகளுக்கு எல்லாம் நாங்க பேர் பண்ணிக்கணும்னா ஒருத்தன் எப்படி பேர் பண்ணும்? இப்ப எனக்கு வந்திருக்கு பிரதர், ஒரு 5,000 ரூபாய் பில் எனக்கு வந்திருக்கு, நீ கட்டுறா போனா உனக்கு கட்ட முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட இல்ல. நீ பண்ண தப்புக்கு நான் எப்படி பொறுப்பெடுத்துக்க முடியும்? நீங்க பண்ற தவறுக்கு, உங்க அதிகாரி பண்ற தவறுக்கு நான் ஏன் பொறுப்பெடுத்துக்கணும்ன்ற ஒரு கேள்வி கேட்பேன்ல. நீங்க பொறுப்பெடுத்துக்க மாட்டீங்க. நீங்க ஒரு தவறு நடந்து அதை யாராவது சுட்டி கட்ட அதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. நீங்க அதையே எதிர்கட்சி மேல பழிய போடுவீங்க, முன்னாடி ஆண்டுட்டு இருந்தவங்க மேல நீங்க பழிய போடுவீங்கன்னா நீங்க எப்பதான் திருந்துவீங்க? எப்படிதான் உங்களை திருத்துறது?
நிர்மல்குமார் வந்து இஸ் டோட்டலி அன்ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ், அவ்வளவுதான். அது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இவர் ஜெயிச்சதே பெரிய விஷயம். இப்ப அவர்கிட்ட கேட்ட நீங்க எல்லாம் வந்து பிளம்பருக்கு படிங்க, கார்பெண்டருக்கு படிங்கன்னு சொன்னா அதிமேதாவி அவரு. இப்ப இதுக்கு மட்டும் அவர் பதில் சொல்ல போறாரா? அழுங்க, விசில் ஊதிட்டீங்க. 5 வருஷம் மக்களுக்கு சங்கு ஊதுறதுக்காண்டி வந்திருக்காங்க. ஊதிக்கிட்டே நீங்க விசில் ஊதிக்கிட்டே நீங்க போய் பைசா கட்டுங்க, அவ்வளவுதான், வேற வழியே இல்ல. ஆனா என்ன நடந்தாலும் அண்ணனை மட்டும் குறை சொல்லிடக்கூடாது, தலைவரை மட்டும் குறை சொல்லிடக்கூடாது. தலைவனோட அழகையும் திருப்பியும் மட்டும் பார்த்துக்கிட்டு வயித்துல ஈர துணியை கட்டிட்டு படுத்து மூடிட்டு தூங்குங்க, அவ்வளவுதான். அதுதான் இந்த ஆட்சியோட லட்சணமா இருக்கு. ஓகே, கடுமையான விமர்சனம் முன் வச்சுக்கிறீங்க. அது அப்படியே மக்கள் மாதிரிக்கு விட்டுருது. இந்த விவாதத்தில் அரைக்கிற நேரம். நன்றி பிரதர்.